Dear students, heartily welcome to you all from our Shepa group of schools online education. A very good morning to everyone. I hope you have a smiley day today. Today, I am going to take 3rd standard social. The lesson name is Our Friends. Our friends mentioned here, but not about your school friends. It's about the friends who are helping us in our day-to-day life. நம்ம லைஃப்பில் டெய்லி ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ். கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் மீன்ஸ் கம்யூனிட்டி மீன்ஸ் சொசைட்டி. ஸோ சொசைட்டியில் நம்ம ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் டாக்டர், டீச்சர், நர்ஸ், engineer, farmers, firefighters, road workers, etc. Okay children, let's go to the lesson. A 7-year-old girl named Samutra goes to market to buy some groceries along with her mother Venila. While walking they come across so many people working. சமுத்ரா என்ன பண்ணுறாங்க, மம்மி கூட மார்க்கெட் போயிட்டே இருக்கா. போகிற வழி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறாங்க. மதர் வெண்ணிலா said, அம்மா சொல்கிறாங்க, dear Samutra, keep yourself left and don't go to the center of road. As we go deep into the market, the crowd will increase. Don't run away. மம்மி என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, லெஃப்ட் சைட்லே இரு, சென்டராக போகாத, ஏன்னா நீ நம்ம இன்னும் இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே போகும்பொழுது நிறைய பீப்புள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓடாமல் போ அப்படின்றாங்க. சமுத்ரா said, சமுத்ரா ரிப்ளை பண்ணுறான், ஓகேம்மா, வாட் சவுண்ட் இஸ் தட் எ பெல்? மம்மி அது என்ன சவுண்டு, இது போயிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது, அது என்ன பெல் சவுண்டா அப்படின்னு கேட்குறான். உடனே மம்மி சொல்கிறாங்க, இட்ஸ் த சவுண்ட் ஆஃப் எ ஃபயர் என்ஜின். ஐ திங்க் எ ஃபயர் ஆக்சிடென்ட் ஹேஸ் அக்கர்ட் சம்வேர். அதாவது அது ஃபயர் என்ஜினுடைய சவுண்டு தான், அந்த வெஹிக்கிள் போகுது, அதனால தான் எங்கேயோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சமுத்ரா ரிப்ளை பண்ணுறான், இஸ் இட், ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறான். மதர் said, the bell is a warning to the people on the road so that they can give way to the fire engine. ஸோ அந்த பெல் சவுண்ட் எதுக்குன்னா, அங்கே போகிற பீப்புளெலாம் என்ன பண்ணணும், போகிற பீப்புளுக்கு வார்ன் பண்ணுது. ஸோ அந்த வழியெல்லாம் விட்டுட்டு அந்த வண்டிக்கு அந்த வெஹிக்கிளுக்கு வழி விடுறதுக்காக வார்ன் பண்ணிட்டுறதுக்காக அந்த பெல் அடிச்சுட்டே போகிறாங்க. சமுத்ரா ஆஸ்க்டு, why should one give way to it? ஏன் நம்ம அதுக்கு வழி விடணும் அப்படின்னு கேட்குறான். மதர் ரிப்ளைட், it's an emergency. It has to go fast and reach the spot to save people and their properties. அது ரொம்ப அவசரமாக போக வேண்டிய ஒரு வெஹிக்கல். ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல இருக்க பீப்புளையும் ப்ராப்பர்ட்டிஸையும் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ அது ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுது, வழிவிட சொல்லிவிட்டு அந்த பெல் அடிச்சுட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். சமுத்ரா ஹாஸ்க், அப்புறம் கேட்குறான், ஹவு கேன் த வெஹிக்கல் சேவ் பீப்புள்? அந்த வெஹிக்கல் எப்படி மம்மி எல்லா பீப்புளையும் சேவ் பண்ணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறான். மதர் ரிப்ளை பண்ணுறாங்க, ஐ எம் ப்ரவுட் டு see that you are curious. The vehicle has many trained firefighters. நீ இந்த மாதிரி ஆர்வமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வெஹிக்கலில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ், ட்ரெயினான நிறைய பயிற்சி பெற்ற ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. ஹூ சேவ் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், ஃபோம், லேடர் அண்ட் அதர் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிவைசஸ். ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்லேருந்து அங்கே இருக்க பீப்புளை சேவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டிவைசஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வெஹிக்கலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வெஹிக்கல் இஸ் நாட் ஒன்லி யூஸ்டு டூரிங் ஃபயர் ஆக்சிடெண்ட் பட் கேன் பி யூஸ்டு இன் அதர் எமர்ஜென்சிஸ் ஆர் டிசாஸ்டர்ஸ் டூ. இது வந்து இந்த வெஹிக்கல் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. டிசாஸ்டர்ஸ் மீன்ஸ் இந்த இயற்கை பேரழிவுலாம் இருக்கும்ல, இந்த ரெய்னி சீசனில் ஃப்ளட்டு, சைக்ளோன்லாம் வரும்பொழுது கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து அங்கே இருக்க பீப்புளை சேவ் பண்ணுவாங்க. அதுக்கு கூட இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்ரா சொல்கிறா, நெக்ஸ்ட் இதெல்லாம் கேட்டுட்டு சமுத்ரா சொல்கிறான், மா டெல் மீ மோர் அபவுட் த ஃபயர் ஃபைட்டர்ஸ். இட்ஸ் அமேசிங், தே ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர். மாமா எனக்கு இன்னும் நிறைய சொல்லுங்கள், அவங்களுக்கு ஃபயர்லாம் பார்த்து பயமே கிடையாதா அப்படின்னு கேட்குறான். மதர் ரிப்ளை பண்ணுறாங்க அவங்க கேட்குற கொஷினுக்கு, த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் வெல் ட்ரைன் டு கேரி அவுட் தேர் டியூட்டீஸ். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா பயிற்சி எடுத்திருப்பாங்க.
they wear protective jackets. ஸோ அவங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் போய் அங்கே எல்லா பீப்புளும் சேவ் பண்ணுவாங்களே. ஸோ அவங்க ஃபயர் இருக்கும். ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட்ஸ்னால் அவங்க ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. தே புட் வாட்டர் ஆன் த அஃபெக்டட் பார்ட் ஆஃப் த பில்டிங். தே மூவ் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி டு எ சேஃபர் பிளேஸ். என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க பீப்புளையும் ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரு சேஃபான பிளேஸுக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். தென் சமுத்ரா ஆஸ்க்டு, how do they save the people who are trapped in fire or பட் அவங்க எப்படி வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்க பீப்புளெல்லாம் சேவ் பண்ணுறாங்க மம்மி சொல்கிறாங்க. அது எப்படி சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க மம்மி சொல்கிறாங்க, people with burns are sent in an ambulance to the government hospital. This vehicle contains all the facilities for first aid. The affected people are admitted in the hospital and given treatment. என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அடிபட்ட பீப்புளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸில் மூலிமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் இந்த வெஹிக்கிளில் கூட என்ன இருக்குமா, ஃபஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமா. ஃபஸ்ட் எய்ட் மீன்ஸ் வாட்மா, முதலுதவி. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க. முன்னாடி நமக்கு என்னென்னலாம் உதவி செய்ய முடியுமோ அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. மம்மி ஆன்சர் பண்ண பிறகு சமுத்ரா இன்னொரு கொஷின் கேட்குறான். கேன் எவ்ரி ஒன் கோ இன் திஸ் வெஹிக்கல், நம்ம யாராவது அந்த வெஹிக்கல் எல்லாம் போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். மம்மி சொல்கிறாங்க, திஸ் வெஹிக்கல் இஸ் மீட் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். இந்த வெஹிக்கல் என்னது, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெஹிக்கல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சமுத்திர கொஷின் வந்துடுச்சு. என்ன கொஷின்னா, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். மதர் சொல்கிறாங்க, இட் இஸ் நீடட் பை பீப்புள் ஹூஸ் லிவ்ஸ் are in danger, like people who suffered from heart attack, faint, unable to walk, fall victim to accident, etc. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா யாருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், ஹார்ட் அட்டாக் ஆனவங்களுக்கு, ஃபெயினாக மயக்கம், அன்னேபிள் நடக்க முடியாதவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி பீப்புள் தான் என்ன பண்ண முடியும், அந்த வெஹிக்கலில் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சமுத்திரா கேட்குறான், ஹவு டஸ் ஒன் கெட் ட்ரீட்மெண்ட் இன் திஸ் வெஹிக்கல், அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அந்த வெஹிக்கலில் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் ரிப்ளை, வி டு நாட் கெட் ட்ரீட்மெண்ட் பட் வி கேன் கெட் ஃபஸ்ட் எய்ட். அந்த வெஹிக்கலில் நம்மளால் ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, பட் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் எய்ட் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்ரா சைட், ஃபஸ்ட் எய்டா, இதை இப்போ மிஸ் இப்போ சொன்னால ஃபஸ்ட் எய்ட்னா என்ன அப்படின்னு அவள் கொஸ்டின் கேட்குறான். First aid is a life-saving aid that is given before the actual treatment of a victim. This ambulance contains a doctor, a nurse and all the first aid devices and medicines. The ambulance என்ன இருக்கும், யாரெல்லாம் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, அப்புறம் என்ன இருக்கும், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல்ஸில் கூட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது தேவையானதில் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் போது சமுத்ராவுக்கு இன்னொரு கொஷின், வாட் பில்டிங் இஸ் திஸ், ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் இருக்குது, அது பில்டிங் என்ன பில்டிங்னு அவள் கொஷின் கேட்குறான். அவங்க மம்மி சொல்கிறாங்க, திஸ் பில்டிங் இஸ் பில்டு டு எக்ஸ்டெண்ட் த மார்க்கெட். இந்த பில்டிங் எதுக்குன்னா மார்க்கெட்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. ஸோ இன்னும் மார்க்கெட்டை பெருசாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு லாங் இஸ் இட் அப்படின்ட்டு அவள் ஒரு கொஷின் கேட்குறான். அவங்க மம்மி மறுபடியும் சொல்கிறாங்க, இட் இஸ் built so to protect people and traders from sunshine and rainfall. The person who gives structure and design to the building is called an engineer. இந்த பில்டிங் எதுக்கு கட்டுறாங்கன்னா, அங்கே இருக்க மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள சன்ஷைனில் இருந்தும் ரெயின்ஃபாலில் இருந்தும் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பில்டிங்கை இது பண்ணுறாங்க, கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்டிங் யார் டிசைன் பண்ணுவா, பில்டிங் பில்ட் பண்ணுறது வந்து மேசன் சொல்லுவோம், பில்டிங் கொத்தனார் சொல்லுவோம்ல, பில்டிங் டிசைன் யார் கொடுப்பா, அண்ட் இன்ஜினியர் தான் என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. டஸ் அன் இன்ஜினியர் டிசைன் எ ஹவுஸ், அவளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, இன்ஜினியராக டிசைன் பண்ணுறாங்க ஹவுஸா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மம்மி மறுபடியும் சொல்கிறாங்க, எஸ் அஃப்கோர்ஸ் ஹி டிசைன்ஸ் ஹவுசஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிரிட்ஜ் and then multi-story buildings, temples, settlements, shops, factories, etc. Buildings are constructed using a plan and made by an engineer. Engineer தான் என்ன பண்ணுவார், பில்டிங்க்கு பிளான்லாம் கொடுப்பாங்க. Samutra, oh I see. Ma, why are we going to
going through this mud path, this is not our regular route. நம்ம ஏமா இந்த மண் பாதையில் போயிட்டுருக்கோம், நம்ம ரெகுலராக இதில் போக மாட்டோம்ல அப்படின்னு அவள் ஒரு கொஷின் கேட்குறான். இந்த இன்ஜினியரில் பற்றி பேசிட்டே இருக்கும்போது அவள் ஒரு கொஷின் கேட்குறான். உடனே எங்கள் மம்மி சொல்கிறாங்க, ரிப்பேர் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் இன் அவர் யூஸ்வல் தார் ரோடு. ஸோ அங்கே வந்து ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்கு, தார் ரோடு போடுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மண் பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் திஸ் ரோட்ஸ் லைட் ஃபாரஸ்ட், என்னமா அந்த ரோடு நமக்காக கட்டுறாங்களா, நமக்காக போடுறாங்களா அப்படின்னு கேட்குறான். மம்மி சொல்கிறாங்க, எஸ் அஃப்கோர்ஸ் ஃபாரஸ்ட், நமக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த தார் ரோட் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The roads are laid by road workers to make travel easy for the pedestrians and the vehicles. ஸோ இந்த தார் ரோடு எதுக்கு போடுறாங்க, வெஹிக்கல்ஸ்லாம் நல்லா ஸ்மூத்தாக போகிறதுக்கு, அப்புறம் பெடஸ்ட்ரியனாக இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல அவங்களுக்காகவும் தான் அந்த ரோடு போடுறாங்க. ஓகே சமுத்ரா, லுக் அட் த எய்தர் சைட் ஆஃப் திஸ் வே, அந்த பக்கம் பாரு, அந்த வழியில் என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மம்மி. இப்படி இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது உடனே சமுத்ரா, ஒய்மா வாட் ஸ்பெஷல், ஏமா என்ன அங்கே என்ன ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். மதர் சொல்கிறாங்க, டோன்ட் யூ திங்க் த க்ரீன் ஃபீல்ட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், அங்கே நிறைய வயல் இருக்குது, இந்த வயல் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்ரா, எஸ் தே ஆர். ஹூ ஆர் த பீப்புள் ஒர்க்கிங் ஏர், அவளுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எஸ் மேம், இப்போ நிறைய ஒர்க்கர்ஸ் பற்றிலாம் கேட்டுகிட்டே இருந்தா, அப்புறம் அந்த வயலில் பற்றி அவங்க மம்மி சொல்லும் பொழுது வயலில் யார் ஒர்க் பண்ணுவா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறான். உடனே அவங்க மம்மி சொல்கிறாங்க, தே ஆர் ஃபார்மர்ஸ், it is because of them that we are getting food and we remain happy. ஸோ ஃபார்மர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டெல்லாம் இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு தேவையான எல்லா ஃபுட்ஸும் உற்பத்தி பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு அவங்க மம்மி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் சமுத்ரா said, மா கேன் யூ see that bus? மம்மி சொல்கிறாங்க, எஸ், பஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லைக் ஃபயர் ஃபைட்டர்ஸ், ஃபார்மர்ஸ், என்ஜினியர்ஸ். த சர்வீஸ் ஆஃப் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் are also very valuable. They are the people who carry out the transport service efficiently. ஸோ நம்ம நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தோம், அதே மாதிரி தான் டிரைவர் கண்டக்டரோட ஒர்க்கர் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சமுத்ரா சொல்கிறா, மா கேன் யூ ஹியர் அண்ட் அன்யூஷுவல் அலாரம் சம்வேர் நியர். மம்மி உங்களுக்கு மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்குதா, மறுபடியும் ஏதோ ஒரு சவுண்டு, ஃபஸ்ட்டு ஒரு பெல் சவுண்ட் கேட்டுச்சின்னு சொன்னால் இப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குதா அப்படின்னு அவங்க மம்மிக்கிட்ட சொல்கிறா. மம்மி சொல்கிறாங்க, எஸ், தட் த சைரன் ஆஃப் த போலீஸ். சைரன் ஆஃப் த போலீஸ், போலீஸ் வண்டி வரும்போது ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே ஓரளவு வைன்ட்டு அந்த சவுண்டு தான் கேட்குது அவளுக்கு. சமுத்ரா ஹாஸ்க், ஒய் போலீஸ் இஸ் சம்திங் ராங், ஏன் மம்மி போலீஸ் இங்கே வருது, ஏதோ இங்கே தப்பு நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மதர் ரிப்ளை, திஸ் இஸ் த யூஷுவல் விசிட் ஆஃப் த போலீஸ் டூரிங் த ஈவினிங் இன் த மார்க்கெட். இது வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, விசிட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு விசிட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. தே கம் ஹியர் டு டிசிப்ளின் த க்ரௌட் ஹேஸ் இட்ஸ் hire this they protect people, their properties and make sure all the rules and regulations are followed by all. ஸோ அதே தான், அங்கே இருக்க எல்லா பீப்புளும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறதுக்காக போலீஸ் வருவாங்க. உடனே மம்மி சமுத்ரா சொல்கிறா, ஓகேம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறா சமுத்ரா சொல்கிறா, யூ ஒன்ஸ் said that our neighborhood Anna is serving the பார்டர், வாட் டஸ் இட்ஸ் மீன். மம்மி நீங்கள் ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா வந்து சர்வீஸ் பண்ணுறாரு, பார்டரில் சர்வீஸ் பண்ணுறாரு, அது என்ன ஒர்க் அப்படின்னு கேட்குறேன். மம்மி சொல்கிறாங்க, ஹி சர்வ்ஸ் இன் த இந்தியன் பார்டர் ஹேஸ் ஏ சோல்ஜர். நம்ம இந்தியன் பார்டரில் சர்வீஸ் பண்ணுறாங்க, வீரராக, சோல்ஜர் மீன்ஸ் வீரராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைட்டிங் டு ப்ரொடெக்ட் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி ஃப்ரம் இன்வேடர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரிக்கு, இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்க பீப்புள் நம்மள ஹாப்பியாக இருக்கணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரியிலேருந்து நம்மளை ஃபைட் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க, நம்ம இப்போ ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு அவங்க அங்கே ஃபைட் பண்ணுறதுனால தான் நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. And then there are many soldiers who defend the country sacrificing their own lives and families. These soldiers together form the army of the defense force. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப்பை நிறைய தியாகம் பண்ணி தான் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, நமக்காக அவங்க அங்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க மம்மி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Now I remember our teacher told about the army yesterday in the class. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மம்மி, எங்கள் மிஸ் என்ன பண்ணாங்க, எங்கள் டீச்சரு நேற்று இந்த லெசனை டீச் பண்ணாங்க சோல்ஜரை பற்றி அப்படின்னு சொல்கிறான். மம்மி ரிப்ளை பண்ணுறாங்க, சமுத்ரா,
Do you know that the service of a teacher is a noble service that enlightens us with knowledge, values and helps people to become a good citizens? We have come to the main road. Hold my arm. அவங்க மம்மி சொல்கிறாங்க டீச்சரும் என்னது ஒரு நோபல் சர்வீஸ் தான், ஒரு உன்னதமான ஒரு சேவை தான். அவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க, அறிவு நிறைய நாலேஜ் நமக்கு வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளை ஒரு நல்ல குட் சிட்டிசனாக ஆக்கிறதுக்கு டீச்சர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மம்மி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே சமுத்ரா ஆஸ்க், மா ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் த மிடில் ஆஃப் த ரோடு? அங்கே யார் மம்மி மிடில் ஆஃப் த ரோடில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறா. மதர் சொல்கிறாங்க, ஹோ ஹீஸ் டிராஃபிக் போலீஸ். அவங்க யார்? டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் லெசன் நம்ம டீச் பண்ணியிருக்கால, கைட் பண்ணுவாங்க நம்மளை அப்படின்ட்டு. சமுத்ரா ஆஸ்கர், ஒய் இஸ் ஸ்டாண்டிங் த? எதுக்கு அவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க? அவளுக்கு ஒரு டவுட்டு. அவங்க மம்மி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க. His work is very important because he controls the vehicles coming from all the sides and thus he directs the vehicles and protect the pedestrians. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க வர பீப்புள் வெஹிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கரெக்டான வே என்ன பண்ணுவாங்க அவங்க காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்ரா ஆஸ்க், மா லுக் அட் த ஜைன்டாடிக் பில்டிங் ஓவர் தே. வாட் பில்டிங்? மம்மி அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, பெரிய பில்டிங் இருக்குது, அது என்ன பில்டிங் அப்படின்னு கேட்குறான். மம்மி சொல்கிறாங்க, தட் இஸ் த கோர்ட். கோர்ட்னா என்னது, நீதிமன்றம். அப்படியே அவங்க மம்மி கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. சமுத்ரா அப்புறம் எங்கள் மம்மி சொல்கிறாங்க, இயர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்ட் ஆஸ் பர் த லா ஆஃப் அவர் கண்ட்ரி. ஜட்ஜஸ் ஹெல்ப் இன் கிவிங் ஜஸ்டிஸ் டு த பீப்புள் இன் வேரியஸ் கேசஸ். தே ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ப்ராப்ளமும் அங்கே தீர்த்து வைப்பாங்க. ஸோ அங்கே யார் யாரெல்லாம் இருப்பா, கோர்ட்டில் ஜட்ஜ் இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு தேவையான அங்கே நம்ம எதாவது ப்ராப்ளம் போனால் நமக்கு தீர்த்து வைப்பாங்க, அதுக்கு தான் கோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே சமுத்திரம்மா, now I understand that all these people whom we came across today are working for us. I feel very proud them. Okay children, just recap the lesson. Our friends like teacher, doctor, engineer, police are working for us. Firefighters save people and properties from fire. An engineer gives structure to the building. Road workers means the road are laid by road workers. We get food from farmers. And then soldiers protect our country. Listen to it. Okay children, we should be proud of the people who serve us and our country. Children, see the book exercise, the page number 163. The heading is Who am I? Fill in the blanks. Number 1, I dash clothes. I am a dash. I stitch clothes. I am a dash. நான் கிளாத்தில் என்ன பண்ணுவேன், ஸ்டிச் பண்ணுவேன். நான் யாருன்னு அப்படி கேட்குறாங்க, யார் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுவா? எஸ், I am a tailor. And then I dash wall. I am a dash. I paint wall. I am a dash. நான் என்ன பண்ணுவேன், வால்க்கெலாம் பெயிண்ட் பண்ணுவேன். நான் யார்? I am a painter. And then number 3, I repair pipes and taps. I am a, யார் ரிப்பேர் பண்ணுவா pipes and taps? Yes, plumber. I guard houses and people. I am a dash. நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன், வீட்டையும் மக்களையும் பாதுகாப்பேன். நான் யார் அப்படின்னா I am a watchman. வாட்ச்மேன் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு காவல் காப்பாங்கள்ல. I am a watchman. I repair electrical appliances. I am a dash. நான் என்ன பண்ணுவேன், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் ரிப்பேர் பண்ணுவேன். நான் யார்? I am a electrician. And one more exercise, page number 166. Number 1, choose the correct answer from the brackets. Roads, judge, first aid, doctor, teacher. Okay va? Number 1, dash is a life-saving treatment which is given before the actual treatment to a victim. What is the right answer? Yes, first aid. Number 2, nurse assist the dash. நர்ஸுக்கு யார் டாக்டருக்கு யார் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க? நர்ஸ் தானே இருப்பாங்க. The answer is doctor. Number 3, dash giving justice to the people in various cases. என்ன பண்ணுவோம், யார் ஜட்ஜ் பண்ணுவாங்க? எஸ், தீர்ப்பு யார் கொடுப்பா, ஜஸ்டிஸ் யார் கொடுப்பா? எஸ், ஜட்ஜ். Number 4, dash enlightens us with knowledge. யார் நமக்கு சொல்லிக் கொடுப்பா, பாடெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யார்?
எஸ் டீச்சர். ரோட் ஒர்க்கர்ஸ் லே டேஷ் ரோட்ஸ். ரோட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரோடு போடுவாங்களே, அதுதான் ஆன்சர். நம்பர் 2 ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்பர் 1 ஏ டெய்லர் ஸ்டிச்சஸ் த கிளாத்ஸ். டெய்லர் தான் என்ன பண்ணுவாங்க, கிளாத்ஸில் ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரூ. நம்பர் 2 an electrician fits pipes and tubes. பைப்ஸையும் டியூப்ஸை ஃபிட் பண்ணுறது எலக்ட்ரிஷியன் சொல்கிறாங்க. ராங் தானே? ஃபால்ஸ். நம்பர் 3 டிராஃபிக் போலீஸ் கண்ட்ரோல் டிராஃபிக். ட்ரூ. டாக்டர் ப்ரொடெக்ட் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபால்ஸ். ஃபயர் ஃபைட்டர்ஸ் தானே பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 5 சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ட்ரூ. Okay, match the tools with the community helpers and write the task they perform. First, who is she? Doctor தானே. ஸோ டாக்டர் என்ன டூல்ஸ் வச்சுருப்பாங்க? எஸ் ஸ்டெத்தஸ்கோப். நம்பர் 2 டீச்சர். டீச்சர் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? எஸ் பிளாக் போர்ட். நம்பர் 3 ஃபயர் ஃபைட்டர். ஃபயர் ஃபைட்டர் ஃபயர் என்ஜின். நம்பர் 4 போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் என்ன tools varum? Yes, post box. Thank you children. I hope you all understood this lesson. See you in the next class.